பனையூர் வீட்டுக்குள்ள விஜய் என்னை அனுமதிக்கணும் அப்படின்னும் எனக்கு மிரட்டல் வருது அப்படின்னும் சொல்லி அவருடைய கணவரோ இல்ல கணவர் வீட்டாரோ வெளியில போக சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நாகரிகம் கருதி இப்போ வந்து நான் அந்த பேரை தேவைப்பட்டால் வெளியிடுவேன், பார்ட்டி டு த கேஸாவும் சேர்ப்பேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழல அப்படின்னா அவங்களுக்குள்ள கோஹாபிடேஷன் அப்படிங்கிறது இல்லைன்னா எஸ் இட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். மூணாவது க்ரூயாலிட்டி, அது பிசிக்கல் க்ரூயாலிட்டி இருக்கலாம். அப்புறம் ஒரு மகளிர் தினங்களோட பேசும்போது சொல்லுவாரு, அது ஒரு பெண்களுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தட்டும் அறிக்கை. அப்பவே என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அது ஒருத்தே இல்லாத விஷயம், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருப்பாரு. அங்க இருந்தவர்களும் ஃபுல்லா பெண்கள் இல்லையா? ஏன்னா நாளைக்கு அந்த பெண்களே ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சு பார்த்துருக்கலாம். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது வந்து என் கணவர் அந்த தப்பை செஞ்சாருன்னா நான் அக்செப்ட் பண்ணுவேன்னா மாட்டேன். வர்த் இல்லை இந்த சென்ஸ், அது மனைவியா பிள்ளைகளா இல்லை இந்த திருமண வாழ்க்கையா? தாய் மாமன்ற தாண்டி முதல்ல வந்துட்டு குழந்தைங்களுக்கு அப்பாவா வந்து இருக்கணும். ஒரு ஆம்பளை கூப்பிட்டுட்டா நீ இந்த மாதிரி போயிடுவியா? ஒரு ஆம்பளை கூட வந்து திருமணத்தை தாண்டிய பந்தம் நீ வச்சுப்பியான்னு நம்ம கேட்குறோம். அதே ஒரு ஆண் கிட்ட ஏன் இந்த சொசைட்டி கேட்க மாட்டேங்குது? ரிபல் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரியதர்ஷினி நம்மோடு இருக்கிறார். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம். ரொம்பவே பரபரப்பா விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கதறவங்க கதறுங்க, நாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்போம், இன்னொரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப செங்கல்பட்டு நீதிமன்றத்துல விஜயோட மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு கேட்டு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நீலாங்கரை வீட்டுல நான் வசிக்கணும், ஏன்னா நான் லண்டன்ல இருக்கேன், இங்க வழக்கு முடிகிற வரைக்கும் நான் இங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு மனுவையும் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ விவாகரத்து வழக்கு தொடர்ந்த பின்பும் அந்த வீட்டுல இருப்பதற்கான உரிமை இருக்கிறதா? எஸ், ஆஸ் பர் லா, தட் இஸ் இந்தியன் லா. ஏன்னா நம்ம வந்துட்டு இங்க அவங்க சங்கீதா அவர்கள் வந்து ஒரு பக்கம் யூகே சிட்டிசன். ஓகே, அதை தாண்டி அவங்க வந்து அங்கேயும் ஒரு மேரேஜ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு, இங்கேயும் ஒரு மேரேஜ் வந்து பண்ணிருக்காங்க இந்தியாலயும். 1998ல ஒரு 1999ல ஒரு மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது அந்த பேஸ்ல தான் வந்து இங்க வந்துட்டு டொமைசல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், தென் விஜய் அவர்கள் இந்தியன் சிட்டிசன். ஓகே, சோ இந்த கான்செப்ட்ல எல்லாம் வந்துட்டு இங்க ஒரு மேரேஜும் அவங்க பண்ணிருக்காங்க. சோ அதன் அடிப்படையில் தான் இங்கே ஒரு கேஸ் வந்து இங்க ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. தட் இஸ் செங்கல்பட்டு கோர்ட்ல அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் பேஸ் பண்ணி ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்து வசிச்சது வந்து நீலாங்கரை, தட் இஸ் மேட்ரிமோனியல் ஹோம். அதை வச்சு ஏன்னா ஒரு டிவோர்ஸ் போறோம் அப்படின்னா ஸ்பௌசஸோட எதர் ஒரு அட்ரஸ்ல நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம், இல்லைன்னா பிளேஸ் ஆஃப் மேரேஜ், இல்லைன்னா லாஸ்ட் ரிசைடட் டுகெதர், தட் இஸ் மேட்ரிமோனியல் ஹோம், இல்ல கடைசியா எங்க வாழ்ந்தாங்களோ ஒன்னா அங்க நம்ம ஃபைல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வைத்துதான் செங்கல்பட்டு நீதிமன்றம் அப்படிங்கிறத இதெல்லாம் வைத்துதான் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க போன வாரம். அது வந்து ஐ திங்க் அது எல்லாருக்கும் ஒரு வந்து ஓப்பனாக தெரிஞ்ச ஒரு விஷயமா அந்த இடத்துல ஆயிருக்கு. அவங்க என்னென்னலாம் அலிகேஷன்ஸ் வச்சாங்க, என்ன மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. தட் இஸ் செக்ஷன் 27 clause 1 சப் கிளாஸ் A, B and D, அடல்ட்ரி, டெசர்ஷன், க்ரூயாலிட்டி, இது கீழே எல்லாமே அவங்க கேட்டிருந்தாங்க. கூடவே செக்ஷன் 36 and 37 கீழே இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸும் பர்மனன்ட் அலிமோனியும் கேட்டிருந்தாங்க. ஓகே, விஜய் அவர்களுடைய அவங்க தகுதிக்கு ஏற்ப, தட் இஸ் ஃபேர் அண்ட் ரீசனபிள் படி கொடுக்கணும்னு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அடுத்த ஹியரிங் டேட் போடப்பட்டு இருவரும் நேரில் ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் சனிக்கிழமை வந்துட்டு அதே செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இவங்க டிவோர்ஸ் பெட்டிஷன் போட்டாங்க இல்லையா, அதுல இன்ட்ரீம் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்ட்ரீம் பெட்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் அந்த பனையூர் வீட்டுக்குள்ள என்ன அனுமதிக்கல அப்படின்னும், நான் ஒரு யூகே சிட்டிசன், யூகேல வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போ எனக்கு சென்னையில இதை தவிர்த்து வாழ்றதுக்கு வேற இடம் கிடையாது, அதனால பனையூர் வீட்டுக்குள்ள விஜய் என்னை அனுமதிக்கணும் அப்படின்னும் எனக்கு மிரட்டல் வருது அப்படின்னும் சொல்லி ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணி எனக்கும் என்னுடைய குழந்தைங்களுக்கும் ஜீவனாம்சமும் அப்புறம் வந்து காம்பன்சேஷனும் வந்து வழங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெட்டிஷனை வந்து இங்கே ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கேட்ட ஒரு ரெமெடி. அதாவது பெட்டிஷன், மெயின் பெட்டிஷனில் ஒரு இன்ட்ரீம் பெட்டிஷன். ஓகே, பட் ஆஸ் பர் லா, ஓகே, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 கீழே, தட் இஸ் செக்ஷன் 17 and 19 என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட் டு ரிசைட் இன் a shared household plus residence order. அதாவது கல்யாணமான ஒரு பெண்ணை அவருடைய கணவரோ இல்லை கணவர் வீட்டாரோ வெளியில போக சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் ஃபைனல் ஆகிற வரைக்கும் சொத்து வந்து உங்க கணவர் வீட்டுல இருந்தாலுமே. ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அது அவங்களோட லீகல் ரைட், தட் இஸ் ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு. நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம்,
நீங்க டிவோர்ஸ் போயிருக்கீங்க, பட் இருந்தாலும் அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எனக்கு என்னன்ற ஒரு சொல்யூஷன் அடுத்தது நோக்கி தெரிகிற வரைக்கும் அந்த ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கிறதுக்கு அவங்க அனுமதிப்பாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, எந்த கணவரும் அந்த மனைவியை வீட்டுல இருந்து வெளியில அனுப்ப முடியாது கோர்ட் ஆர்டர் காப்பி இல்லாம. ஓகே, கூடவே ரைட் ஆஃப் ரெசிடென்ஸ். இன்னொன்று, ஒரு வேலை அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு கணவர் நினைச்சாரு அப்படின்னா அவங்களுக்கு அக்கமடேஷன் உண்டான எல்லா விஷயமும் இங்கே பண்ணி தரணும். தட் இஸ் ரெண்டட் அக்கமடேஷனாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு அக்கமடேஷனாக இருக்கலாம். அதை கொடுத்துட்டு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணணும், அவங்கள ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுதான் செக்ஷன் 17 and 19 கீழே சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் மீறி அந்த கணவர் இல்லை இவங்க என் வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாருன்னா இவர் கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போய் இவர் தரப்ப சொல்லி இவர் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதன் மீது ஒரு ஆர்டர் வைத்திருந்தால் மட்டுமே தான் இந்த ப்ரொசீடிங்ஸ் நடக்கும் போது தன்னுடைய மனைவியை அந்த வீட்டில இருந்து அவர் வெளியில போக சொல்லலாம். இல்லைன்னா சொல்றதும் இட் அமௌண்ட்ஸ் டு வயலன்ஸ். அப்ப வழக்கு முடியும் வரை அங்கே இருக்கலாம். இன்னும் அங்கே இருக்கலாம். ஒன்று, இப்போ அவங்க அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லையா, இன்ட்ரீம் பெட்டிஷன், அகெயின் அதுலேயும் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இதற்கான முடிவு அங்கே எட்டப்படும். இல்லை, இன்னொரு விஷயம் பார்க்கப்படுது. விஜயும் த்ரிஷாவும் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு ஒன்றா வராங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு மனு கொடுக்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தை அவங்க வேறு விதமாக அவங்க பார்க்குறாங்களா? சரி, அதை பார்க்குறாங்களா அப்படிங்கிறது அகைன் இந்த சம்மந்தப்பட்டவங்க தான் இதுக்கு நமக்கு பதில் சொல்லணும் இல்லையா. ஏன்னா திரும்ப நான் சொல்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஒரு விஷயம், ஒரு ரூமர்ஸோ ஒரு ஃபோட்டோஸ் இது வர்றதை நம்ம கண்டிப்பாக அவனை லீகல் கிரவுண்ட் நம்மளால பேச முடியாது. ஏன்னா எல்லாமே நமக்கு கன்ஃபார்ம்டா இல்லாமல், ஏன்னா இங்கே சங்கீதா அவர்களும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாகரிகம் கருதி இப்போ நான் அந்த தேவைப்பட்டால் வெளியிடுவேன், பார்ட்டி டு த கேஸாவும் சேர்ப்பேன் அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை நமக்கு என்ஷூர்டா தெரியும் போதுதான் கன்ஃபார்ம்டா நம்மளால சொல்ல முடியும். அப்போ கூட விவாதிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அதுல ஒருமே விஷயம் கிடையாது. இப்போ இந்த மேட்டர் நம்ம முழுக்க முழுக்க எப்படி அணுகணும் அப்படின்னா, இது அரசியல் ரீதியாவோ இல்லை இதுக்காக அது பழிவாங்கும் படலமாவோ அப்படி நம்ம யோசிக்காம, இந்த மாதிரி ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க தரப்பு இவங்க இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, இது அகைன் இட் இஸ் a contested divorce. இவங்க டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் கேட்டிருக்காங்க, இந்த மேரேஜை லீகலி டெர்மினேட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது இவங்க கண்டெஸ்ட் பண்ணி இவங்க அந்த அலிகேஷன் சொல்றதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எஸ், டிவோர்ஸ் கிராண்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகும். விஜய் அவர்கள் உள்ள கண்டெஸ்ட் பண்ணி அவர் சைடு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னா இந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகும். ஓகே, இதுக்குள்ள போடுற இன்ட்ரீம் பெட்டிஷன் மீது உடனடியாக அதுக்கான அடுத்தடுத்த விசாரணை அப்படிங்கிறது இதுல ஆரம்பமாக்கி அதுல என்ன அவங்க கேட்டிருக்காங்க, என்ன அவங்க ரெமெடி வேணும் அப்படிங்கிறத அந்த வாதங்களின் அடிப்படையில் அங்க ஆர்டர் கொடுக்கப்படும். இப்போ திருமணத்துக்கு மீறிய ஒரு உறவுல ஒரு திருமணமான ஆணோட திருமணம் ஆகாதவங்க இருக்கும் பொழுது அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பெண் மீது வழக்கு தொடுக்கிறதுக்கோ இல்ல தண்டனைக்கோ வழி இருக்கா? இது அகெயின் அடல்ட்ரி. ஓகே, ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது ஒரு அடல்ட்ரி தான். ஏன்னா அது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது அடல்ட்ரி அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமான கிரவுண்டாக இருந்தது. ஒன்று டிவோர்ஸும் போகலாம், இன்னொன்று கிரிமினல் ஆக்ஷனும் எடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்து தேவைப்பட்டால் எஃப்ஐஆர் வரைக்கும் கூட அது கொண்டு போகப்பட்டது. பட் அது டீக்ரிமினலைஸ் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் அடல்ட்ரியா, சரி என் ஹஸ்பண்ட் வேற யாரு கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்காருன்னு தெரிஞ்சு நான் டிவோர்ஸ் போகலாம், என்னால் எனக்கு அவர் கூட வாழ விருப்பம் இல்லை, நான் டிவோர்ஸ் போகலாம். அந்த இடத்துல போகும்போது அது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு வர்றது தான் இங்கே ரெமெடி. ஏன்னா இது முழுக்க சிவில் கேஸ். ஆனா இதுவே பைகாமி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கிரிமினல் கேஸ். ஒரு திருமண பந்தத்திலே இருக்கும்பொழுது அந்த திருமண பந்தத்தை முறித்து கொள்ளாமலே வேறொரு திருமணம் செய்து கொள்வது, ஓகே, அது பைகாமி. அது கிரிமினல் ஆக்ஷனும் அங்க இருக்கு, டிவோர்ஸும் அங்க இருக்கு. பட் இங்க அடல்ட்ரி அப்படிங்கிறதுனால என்ன இதுல ரெமெடி கேட்கறாங்க, எனக்கு இந்த மாதிரி அவர் இருக்காருங்க, ஒரு திருமணத்தை தாண்டி ஒரு உறவுல இருக்காரு, கூடவே 2 டெசர்ஷன் அதாவது திருமண பந்தத்துல 2 வருடங்களுக்கு மேலாக அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழலை அப்படின்னா அவங்களுக்குள்ள கோஹாபிடேஷன் அப்படிங்கிறது இல்லைன்னா எஸ், இட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். 3வது க்ரூயாலிட்டி. அது பிசிக்கல் க்ரூயாலிட்டி இருக்கலாம், மென்டல் க்ரூயாலிட்டியாகவும் இருக்கலாம். இங்கே நான் தனிமைப்படுத்தப்பட்டேன், என்னை நெக்லெக்ட் பண்ணாரு எமோஷனலி, 2021 அப்புறம் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சது, என்னை எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போறதுல எதுவுமே இல்லை, அந்த போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணும்போது இவர் அப்ஜெக்டும் பண்ணல, குழந்தைங்க அதை பார்த்து அவமானப்பட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லை, இதெல்லாம் அமௌண்ட்ஸ் டு க்ரூயாலிட்டி. இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஓகே, ஏன்னா இங்க நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, இந்த பப்ளிக்ல நடக்கிற சில விஷயங்கள் அகெயின் கோர்ட்ல ப்ரூஃப் அக்செப்ட் பண்ணப்படுமான்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் ஆனா சம்பந்தப்பட்டவர்கள் யாரோ, இங்க சங்கீதா அவர்கள் தான் பெட்டிஷனர், அவங்க வச்சிருக்க அலிகேஷனுக்கு அவங்க கொடுக்குற ப்ரூஃப் தான் இங்க கோர்ட்டால் அக்செப்ட் பண்ணப்படும். அது டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை விட்னஸா இருக்கலாம், இல்லை நாளைக்கு குழந்தைங்களே உள்ள விட்னஸ் ஆகுறாங்களா, ஒரு வேலை ஆனாங்க அப்படின்னா அந்த ஒரு எவிடன்ஸா இருக்கலாம். இந்த மாதிரியான எவிடன்ஸ் தான் இங்க நீதிமன்றத்தால ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த மெசேஜஸ் கால்ஸ் எல்லாம் ஒரு எவிடன்ஸா எடுக்க
முடியாதுன்னு வேற ஒரு பக்கம் சொல்றாங்க இல்லையா, அது எப்படி? இங்க எஸ் ஆன் அ ஜென்ரல் நோட் இது வந்து என்னன்னா லைக் ரைட் டு பிரைவசிக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம்னு இருக்கு. பட் ஒரு கட்டத்துல இந்த மாதிரி விமன் தொடர்ந்து ஒரு சஃபர் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களால வந்துட்டு அதுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு, ஏன்னா நிறைய இன்னைக்கு ஒரு கேசஸ் வருது, இதெல்லாம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா எஸ் அந்த சாட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸா பெருசா வந்துட்டுல வந்து பேசப்படுது இல்லையா. அவர் வேற ஒரு பெண்ணு கூட பேசலதா இருக்கலாம், இல்ல அவங்க எங்கேயாவது வெளியே போறதை பத்தி பிளான் பண்ண ஒரு விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பா அவங்க வந்து ப்ரூஃபா வந்து அவங்க சப்மிட் பண்ணப்படும். இது அவங்க நிஜமாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, எனக்கு எப்படி ப்ரூவ் பண்றதுன்ற வேற வழி இல்லை, எனக்கு இதுதான் மெயின் ப்ரூஃப் அப்படிங்கிற பட்சத்துல அதை அவங்க ப்ரூஃபா சப்மிட் பண்ணலாம். அப்புறம் ஒரு மகளிர் தினங்களோட பேசும்போது சொல்லுவாரு, அது ஆக்சுவலி ஒரு பெண்களுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தட்டும் அறிக்கை. அப்பவே என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அது வந்து அது ஒர்த்தே இல்லாத விஷயம், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருப்பாரு. ஒரு மனைவி மனைவியை தாண்டி ஒரு பெண்ணா பார்க்கும்பொழுது ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அதுல பயன்படுத்தும் போது இதை எப்படி எடுத்துக்கிறது? அதுலயும் அதுக்குள்ளேயும் கேள்விகள் இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா அவர் வந்துட்டு இது என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அது வேற மாதிரி, மக்கள் இதை நம்ம பார்க்கலாம், ஓகே இவர் வந்து ரொம்ப ஆன்சர் பண்ண நமக்கு இது வந்துட்டு இவர் ஜென்யூனா இவர் சொல்றாருப்பா இவர் இது பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். பட் அதை தாண்டி அது வர்த்தே இல்லைன்னு சொல்லும் போது இங்க அதுக்குள்ளேயும் ஒரு கேள்வி வருது. வர்த் இல்லை இந்த சென்ஸ், அது மனைவியா பிள்ளைகளா இல்லை இந்த திருமண வாழ்க்கையா அப்படிங்கிற ஒரு டிவிஷன் வந்து இங்க எல்லாராலும் கேள்விகளா கேட்கப்பட்டு இருக்கு இல்லையா. இது ஒரு லீகலி சரியா தப்பா அப்படிங்கிறத தாண்டி ஒரு மொராலிட்டி படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு பெண்ணை காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இவ்வளவு வருஷமா கூட வாழ்ந்திருக்காங்க, என்ன ஏதுங்கிறது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல எடுத்தோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா முழுக்க முழுக்க மாரலி தப்பான ஒரு விஷயம்தான். ஏன்னா அங்க இருந்தவர்களும் ஃபுல்லா பெண்கள் இல்லையா. ஏன்னா நாளைக்கு அந்த பெண்களே ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சு பார்த்துருக்கலாம், நாளைக்கு ஒரு வேலை இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது வந்து என் கணவர் இந்த தப்பை செஞ்சாருன்னா நான் அக்செப்ட் பண்ணுவேன்னா மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஆன் அ காமன் நோட் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது ரொம்ப நார்மலைஸ் ஆக்கப்பட்டு இருக்கு. ஆமா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க போறாங்க அப்படின்ற ஒரு கட்டத்துல அதை விட்டு மனநிலைக்கு எல்லாருமே தள்ளப்படுற ஒரு சூழல்ல இப்ப காலத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப தள்ளப்பட்டாலும் பட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அவங்களோட வேல்யூஸ் எங்க போகுது? இப்போ ஏன் நான் இதை அப்படி ரிலேட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல ஈடுபடுறப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆம்பளை கூப்பிட்டுட்டா நீ இந்த மாதிரி போயிடுவியா, ஒரு ஆம்பளை கூட வந்து திருமணத்தை தாண்டிய பந்தம் நீ வச்சுப்பியான்னு நம்ம கேட்குறோம். அதே ஒரு ஆண் கிட்ட ஏன் இந்த சொசைட்டி கேட்க மாட்டேங்குது? இப்போ ஒரு ஆணே இருக்கும்போது அவங்களுக்கும் வேல்யூஸ் இருக்குல்ல. உன்னை ஒரு பெண் வந்து யாரா இருந்தாலும் கூப்பிட்டாலுமே நீ ஏன்பா போறேன்னு ஏன் அந்த ஆணை நோக்கி கேள்வி கேட்க முடியல? இந்த கண்ணோட்டங்கள் சமுதாயத்துல அப்படிதான் இருக்குது. அவங்க மனநிலையை பொறுத்து இருக்கக்கூடிய எங்க விஷயம் தான். ஆண்னா அதை பெருசா யாரும் பெருசுப்படுத்துறது இல்லை. ஏன்னா இங்கேயே எவ்வளவோ விஷயங்கள், அது ஒரு விமென்னா ஒரு ஃப்ரம் பர்த் டு டெத் நம்ம எடுத்துப்போமே, அவங்க ஒரு பருவத்திலையும் அவங்க அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களும், எல்லா ஹராஸ்மெண்ட்ஸும், அபியூஸும், கிட்டத்தட்ட ரேப் வரைக்கும், கேங் ரேப் வரைக்கும் திரும்ப அந்த பெண்ணை நோக்கி தான் இந்த சமூகம் கேள்வி வைக்கிறது. நீ ஏன் அங்கே போன, நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ண, நீ ஏன் அங்கே பேசிட்டு இருந்த, சும்மாவா பேசிட்டு இருந்த, பண்ணி என்னென்ன பண்ணியிருப்பா அப்படின்றத தாண்டி ஒரு வாட்டி கூட இது வரைக்கும் அந்த ஆணை நோக்கி எந்த கேள்வியும் வைக்கப்படல. சரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, நீ அங்கே போன, நீ அங்கே போய் ஏன் என்ன பண்ண, எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் அது அகெயின் விமன் அவங்க ஒழுக்கம் ப்ராப்பராக நம்ம போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது அது வேற கான்செப்ட். ஓகே பண்ணியிருந்தாலும் வந்துட்டு நீங்கள் பார்க்குற பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல. அப்படின்னா என் பிறந்த குழந்தைக்கு ஏன் இங்கே வந்து அபியூஸ் நடக்குது? ஆமா, ஏன் வந்து 60-70 வயசானவங்களுக்கு ஏன் அபியூஸ் நடக்குது? ஏன் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு நடக்குது? ஏன் வந்து பாலுடும் தாய்மார்களுக்கு நடக்குது? இதெல்லாம் நம்ம புனிதம் இதெல்லாம் பேசுறோம் இல்லையா. பட் அகெயின் நம்ம அந்த சொன்ன மாதிரி பார்க்குற பார்வையிலையும் உள்ள எடுத்துக்கக்கூடிய விஷயத்துல பொறுத்து தான் அவங்களோட ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து இங்கே மாறுபடுது. அதை வந்து வெளியிலேருந்து, ஏன்னா ஆல்ரெடி சொல்லுவாங்க என்னன்னா வந்துட்டு ஐயோ நமக்கு வந்து பெண்கள் இவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறோன்னு. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான லாஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ப்ரூவ் பண்ணப்பட்டால் அவங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனைகளும் இங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் யார் இதை மாற்றிக்கணும்? சமுதாயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பாதிக்கப்படுற எவ்வளோ பெண்கள் இன்னைக்கு வெளியில் வராமல் இருக்காங்க? ஏன்னா சொசைட்டியை காரணம் கருதி தான். அப்படியே வெளியில் வந்தாலும் அந்த பெண்களை ஈஸியாக யாராவது வெளில வர விடுறாங்களா? ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ வெளில வரீங்க, அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த மாதிரி கேள்விகள் இங்கே வைக்கப்படுதா இல்லையா? ஏன்னா அதனால தான் இந்த மாதிரி கேள்விகள் வைக்கும்போது AIDWAவும் பிக்சருக்குள்ளே வந்தாங்க, ஆல் இண்டியா டொமஸ்டிக் விமென்ஸ் அசோசியேஷனும் உள்ளே வந்தாங்க. வந்து விஜய் அவர்கள்கிட்டையும் வந்து ஒரு கண்டனமா தெரிவிச்சுட்டு வேண்டுகோள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டது. உங்க தொண்டர்கள் இவங்கெல்லாம் இந்த மாதிரி தாக்குறாங்க, அது வேண்டாம்னு சொல்லுங்க. சைபர் கிரைம் முன் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் அபியூசிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் ஒரு இதுக்கு எல்லாமே அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு அவங்க சொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் அகெயின் திஸ் இஸ் டூ இயர்லி டு டிசைட் யார் மீது தவறு, யார் தப்பு, யார் சரி அப்படிங்கிறத தாண்டி. பட் ஜஸ்ட் ஒரு பெட்டிஷன் போட்டுட்டாங்க, ஒரு அலிகேஷன் வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு தாக்குறது சரியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் அன்னைக்கு கொடுத்தாரு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இவர் செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்கும். அதில் தங்கம்,
அப்புறம் தாய்மாமன் உறவு, இந்த மாதிரி நிறைய முறைகள்லாம் போட்டு அவர் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ டிவிக்கேன்னு இல்லாமல் நிறைய கட்சிகள் நிறைய தேர்தல் அறிக்கையில கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கைகளை அவங்க 5 ஆண்டு ஆளும் காட்சியில அந்த ஆண்டுகளில் செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழக்கு தொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அகைன் அந்த மாதிரி ஸ்பெசிஃபைடா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று கொடுத்துட்டு அதை பண்ண முடியலன்னா ஏன் பண்ண, ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது போகும்போதும் அவங்க வந்து பண்ண முடியல அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பெசிஃபைடான ரீசன்ஸ் ஏதாவது அந்த இடத்துல அவங்களால கண்டிப்பா சொல்ல முடியும். பட்ஜெட் ப்ராப்ளம், ஓகே, ஏன்னா இப்ப சொல்றதே அதானே, 5 years அவங்க சொன்னாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடன்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தானே வெளியில சொல்லப்படுது. ஏன்னா மக்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்தும் சிலர் வந்து ஓட்டு போடுவாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி, அதுதான் விஷயம். ஓகே, அந்த ஓட்டு போடுறது அப்படின்னும் போது இன்னொன்னு இதில் நம்ம பார்க்கும்போது 1-to-1 கான்வர்சேஷனா இல்லை 1 at a large நம்ம பார்க்கணும் இல்லையா? ஓகே, இது வந்து என்னோட கட்சியோட தேர்தல் அறிக்கையை நான் கொடுக்குறேன், ஓகே, அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இது 1-to-1 கமிட்டடா, 1 at a large கமிட்டடான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதனை பொறுத்ததுக்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ அகெயின் தேர்தல் அறிக்கை அப்படின்னு போகும்போது இதுலயும் நிறைய சர்ச்சையாச்சு. அவங்க கட்சியை சார்ந்தவங்களே வந்துட்டு இந்த விமென்ஸ் டே இப்படி பண்ணதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இன்னைக்கு ஃபுல்லா வந்து விஷயம் வெளியில வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே திரும்ப அவங்க வைத்த கண்டனம் அதான், தாய்மாமன்ற தாண்டி முதல்ல வந்துட்டு குழந்தைங்களுக்கு அப்பாவா வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா ஒவ்வொன்றும் அதே அங்க இருக்க அந்த பெண்களே வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அதில் ரொம்ப கைத்தட்டி அந்த வேர்டுக்கு அந்த வேர்டை உள்ள வாங்கினாங்களே. ஏன்னா வர்த் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சென்சிபிளான வேர்ட், ரொம்ப மீனிங்ஃபுல்லான வேர்ட் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அங்க இருந்தவங்க அதை உள் வாங்கினாங்களானே ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியல இல்லையா? ஏன்னா சப்போர்ட் பண்ற ஒரு ஆணும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாக்கப்பட்டா அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு முதல்ல யோசிக்கணும். சம்பந்தப்பட்ட பெண்களும் நானே இந்த சுச்சுவேஷன் வந்து நான் தாக்கப்பட்டா நான் அக்செப்ட் பண்ணணும்னு யோசிக்கும். அதுக்கப்புறம் யார் சரி தப்புன்னு போகலாம். பட் எமோஷனலா எப்படி ஹேண்டில் பண்றோன்றது ஒண்ணு இருக்குல்ல. இல்ல, இன்னுமே திரையில பார்க்கிற விஜயா மட்டும்தான் மக்கள் பாக்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு மக்கள் கைத்தட்டுறதை பார்க்கும் பொழுது அப்படிதான் தோணுது. அது வந்து ஒரு டயலாக் மாதிரி அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டதுன்னு எனக்கு கவலையா இருக்கு ஆக்சுவலி இல்லையா? ஏன்னா அதான் அவங்க சொல்ல, நீங்க ஒரு தவறான ட்ரெண்ட் செட்டரா இருந்து விடாதீர்கள் அப்படிங்கிறத விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஒரு போஸ்ட் 90s இருக்கட்டும், ஒரு ஜென்சி கிட்ஸா இருக்கட்டும், அவங்கள போகும்போது யாரை ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டோம்னா ஒரு ஆக்ட்ரஸ். ஆமா, கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி தான் நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், சயின்டிஸ்ட், அப்படி இப்படி அப்துல் கலாம்னு, அப்புறம் இவங்க பேர் அவங்க பேர்லாம் நம்ம சொன்னது எல்லாமே தாண்டி போய் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த ஆக்டர் மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், அந்த மாதிரி ஹேர் கட் வந்து இது பண்றது, அந்த மாதிரி ஜிம் போய் பாடி பில்ட் பண்றது. இப்போ பெண்களே அப்படிதானே மாறிட்டு வராங்க. அந்த மாதிரி ஆகும்போது பெண்களை வந்து எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரி ஸ்லிம்மா இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், அவங்கள மாதிரி ஹீரோயின் ஆகணும். ஏன்னா நீக்கெல்லாம் போயிட்டு உன்னோட பேஷன் என்ன, ஆம்பிஷன் கேட்டா ஹீரோ ஆகணும், ஹீரோயின் ஆகணும்னு சொல்ற குழந்தைங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல இருந்து அவங்களை ஃபாலோ பண்ணி வரும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா, as a person நீங்க யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஓகே, அப்போ உங்களோட வேல்யூஸ் என்ன? ஏன்னா நம்ம எந்த உயரத்துக்கு போனாலும், எந்த ப்ரொஃபஷன் போய் எங்க போய் உட்கார்ந்தாலும், அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மள முதல்ல ஒரு மனிதராக தான் அந்த இடத்துல பார்ப்பாங்க. மனிதராக இவங்க யாரு, as a person இவங்க என்ன செய்ய போறாங்க சொசைட்டிக்கு, இவங்க கிட்ட என்ன வேல்யூஸ் இருக்கு, என்ன வேல்யூஸை இவங்க சொசைட்டி கொடுக்க போறாங்கன்றது இருக்குல்ல, அது எல்லாமே இங்க இப்போ அடிபட்டு போகுதோ, அடிபட்டுட்டு இருக்கோ அப்படிங்கிறது தான் மக்கள் எல்லாரும் எழுப்பக்கூடிய ஒரு கொஸ்டினாவே இந்த இடத்துல மாறிக்கிட்டு இருக்கு. இல்ல, இப்ப நான் என்னோட கண்ணோட்டத்தில் எப்படி பாக்குறேன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த டைலாக் டெலிவரி தான் அங்க பண்ணாரா, அவருக்கே தெரியாம வார்த்தை இல்லங்கிற வார்த்தையை விட்டாரா, அது ஒரு ஃப்ளோல வந்துச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு, அந்த மாதிரி ஒரு மேடையில ஏறி ஒரு கட்சியுடைய தலைவர், ஒரு கேண்டிடேட், ஒரு சிஎம் கேண்டிடேட் அந்த மாதிரி இருக்கும்போது, இல்ல யார் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சனா இருந்தாலும் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைக்கு அவங்க பொறுப்பு தானே. அது எவ்வளவு கான்சியஸா அந்த இடத்துல இருந்திருக்கணும். நான் சொல்லுவாங்கல்ல, லைக் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் ஓன் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, அது தெரியாம சொல்லிட்டேன் வச்சுட்டுன்றது நம்ம சில இடத்துல அப்பாலஜைஸ் பண்ணுவோம். கண்டிப்பா அது யாருக்கா இருந்தாலும் அது ஃப்ளோல வரக்கூடிய ஒரு விஷயம். நிறைய இடத்துல அது நடந்தும் இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி எவ்வளவு கான்சியஸா இருந்திருக்கணும். ஏன்னா அது ஒரு மேடை, பெண்களுக்கான ஒரு இதுல நின்று நீங்க பேசுறீங்க, பெண்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து நீங்க அறிவிக்க போறீங்க அப்படிங்கிறது. அது வர்த்தல்ல நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணாலுமே, அது எது கூட ரிலேட் பண்ணாலுமே அது ஒரு பெரிய வேர்ட் இல்ல. பெண் பாதுகாப்பு, பெண் உரிமை, பெண் சுதந்திரம் இதெல்லாம் பேசிட்டு இருக்க அவரே இப்போ ஒரு பொதுவெளியில இந்த வார்த்தையை விட்டது. கொள்கை தலைவர்களா 2 பெண்கள் வேற. ஆமா இல்லையா? சோ இது வந்து இப்ப நம்மளே கூட சொல்றாங்க என்னன்னா, இப்ப இது எப்படி ஆகுதுன்னா, கட்சி ரீதியா இப்படி ரீதியா நீங்க தாக்குறீங்கன்னு கொண்டு போறாங்க. அதெல்லாம் நம்ம தள்ளி வச்சிடலாம். அதை பத்தி எல்லாம் நம்ம பேச போறதே இந்த இடத்துல இல்ல, நம்ம பேசவும் இல்ல. லீகலா என்ன நடக்குது, எமோஷனலா இது எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ்ல ஒரு கட்டத்தை நோக்கி வெறுத்துட்டு தான் வெளில வராங்க. அது வந்து ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. பெண்கள் மட்டுமே பாதிக்கப்படுகிறார்கள்னு கிடையாது, ரேஷியோ மாறுபடலாம், ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க.
கண்டிப்பா இல்லைன்னு சொல்லல. பட் அதை அவங்க எப்படி வந்து எமோஷனலா ஹேண்டில் பண்றாங்கன்றது தான் விஷயம். இந்த சொசைட்டி எந்த அளவுக்கு அவங்களுக்கு நிக்குதுன்றது ஒரு விஷயம். ஏன்னா மாரல் சப்போர்ட்ன்றது ஒன்று. ஏன்னா ஒரு கமெண்ட்ஸ் வந்து ஒரு உயிரியே எடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே உதாரணம். நம்ம வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி நடந்த கேஸை நம்ம மறந்துருக்க மாட்டோம். தன்னுடைய குழந்தைக்கு வந்து அவங்க சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கும் போது வந்து குழந்தை கை தவறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்துச்சு. விழுந்தும் போது அந்த குழந்தை இறந்து போனதுக்கு கமெண்ட் பண்ணி சொந்த ஊருக்கு போய் அவங்க வந்து கடைசியில் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க. இதுதான் மென்டலா ஒருத்தவங்க மென்டலி தட் இஸ் லைக் சைக்கலாஜிக்கலி ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகும் போது அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும்ன்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த விஷயம். ஏன்னா மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ல எவ்வளவோ இடத்துல வந்து நம்ம பார்க்கணும், மனம் எவ்வளவோ ஸ்ட்ராங்கா இருக்க பெண்கள் கூட உடஞ்சு போற ஒரு விஷயம் அதுதான். நமக்கானவங்க, நமக்கான சப்போர்ட், நமக்கான பில்லர், நமக்கான ஒரு லைக் மாரல் இது எல்லாமே இங்க இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸே குலைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல இந்த இடத்துல சமுதாய மக்கள் மாறணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெண்ணும் வந்து அடிப்படையிலேருந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு இதுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காதுல்ல. இன்னொன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்கன்றதை தாண்டி கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எதிர்கொள்ளவே முடியும். இல்லைன்னா எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா நமக்கு இங்க அகெயின் ஒரு லீகல் விஷயத்தால கட்டமைக்கப்பட்ட ஒரு சொசைட்டி தான் இல்லையா? ஏன்னா யாரா இருந்தாலும் ஒரு சட்டத்தை மதிச்சு ஆகணுமாக சட்டப்படி தான் நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. அதனால இந்த விஷயத்த வந்து அடுத்தடுத்து மேற்கொண்டு போறதுக்கு ஆன விஷயத்த அவங்க வந்து சட்ட ரீதியா இங்க எடுத்திருக்காங்க. இவ்வளோ அவங்க தாண்டி, ஏன்னா இங்க இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் எதுவா இருந்தாலும் வரவங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் தான் எல்லாரும் வெளியில வரதை நம்மளால பார்க்க முடியுது. சில பேர் கஷ்டப்பட்டு வருவாங்க. அது சில இடத்துல வந்துட்டு ஃபேக்கா ரெஜிஸ்டர் ஆகுறதும் இருக்கு. ஏன்னா எப்படி ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அது மாதிரி ஃபால்ஸா வந்து கேஸஸும் ரெஜிஸ்டர் ஆகுது. ஹஸ்பண்டை பழி வாங்கணும்னு ஒய்ஃபை பழி வாங்கணும்னு ஹஸ்பண்ட்ஸும் இந்த மாதிரி லைக் ஒரு சில கேஸஸும் ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. அகைன் வந்துட்டு ஒரு அலிகேஷன் கொடுக்கறதுல வச்சு மட்டும் நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. நம்ம வந்து ஒரு தியரட்டிக்கல் பேஸ்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி. பட் ப்ராக்டிக்கல் பேஸ் அது ஒரு பக்கம், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு பக்கம் எமோஷனலா யோசிச்சோம்னா இந்த அளவுக்கு தாக்குதல் தேவையா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நேர்காணல பங்கு கொண்டமைக்கு நன்றி மேம். நன்றி.